மீனாவால் ரொம்ப நாள் உண்மையை மறைச்சிட்டு இருக்க முடியல. முத்துக்கிட்ட சொல்கிற மாதிரி அடிக்கடி அதனால் பிரச்சனை வர மாதிரி இவங்க யோசிச்சு பார்த்து கவலைப்பட்டு இருக்கவும் செய்கிறாங்க. இங்கேருந்து மீனா வந்துட்டு இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்கிற மாதிரி யோசிச்சதுனால பிரச்சனை பெருசாகுமோன்ற ஒரு பயத்தாலையும் இல்லை மாமாவுக்கு எதுவும் ஆயின்ற ஒரு பயமும் இங்கே மீனாவுக்கு இருக்கிறதுனால முத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் மறைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே பூ கொடுக்கறதுக்காக இங்கே பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. மீனா பார்வதி வீட்டுக்கு பூ கொடுக்க போக அங்கே வந்துட்டு விஜயா வந்துட்டு யோகா கிளாஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே எதுக்கு வந்தேன்னு சொல்லி அங்கே பார்த்துட்டு நான் தான் விஜயா வர சொன்னேன்னு பார்வதி சொல்ல, சரி சரி உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிடுறாங்க. சரி அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்ல இங்கே உடனே மீனா வந்துட்டு அங்கே போயிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே திரும்பவும் அதே நினைவு அதே கனவு இந்த மாதிரி மீனாவுக்கு ஓடிக்கிட்டே இருக்க செய்து கொஞ்ச நேரம் அசர்ற மீனாவுக்கு முத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிற மாதிரியும் வீட்டில் இந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி கனவு வர பதறி துடிச்சு வேண்டாம் அப்படின்னு வேகமாக சத்தம் போடுறாங்க. என்ன ஆச்சுன்னு எல்லாமே திரும்பி பார்க்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அங்கே யோகா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்த எங்கள் விஜயா எல்லாரையும் ஒரு நிமிஷம் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வராங்க. பார்வதி விஜயா ரெண்டு பேருமே வர சிவன் அதை எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ உள்ளே வர விஜயா என்னாச்சு இப்போ எதுக்கு நீங்கள் வந்து சத்தம் போட்ட அப்படின்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு தயங்கி நிற்க, என்னாச்சு மீனா உன் முகமே சரியில்லைன்னு சொல்ல, இவ ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இப்பயும் இப்படி தான் இருக்கா. வீட்டில் எந்த வேலையிலையும் கவனம் இல்லை, சரியாக சமைக்க மாட்டான். முன்னெல்லாம் நல்லா சமைப்பா, இப்போ வேணும்னே உப்பை அள்ளி கொட்டி உரப்பை அள்ளி கொட்டி வேணும்னே ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ கூட பாரு யோகா கிளாஸில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு, என்னடி இதெல்லாம் அப்படின்னு அங்கே மீனாவை திட்டுறாங்க. இங்கே விஜயா என்னமோ மீனா இதெல்லாம் வேணும்னே செய்கிற மாதிரி சொல்கிறேன். ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இதெல்லாம் நடக்குதுன்னா ஒன்று சாமிக்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியதானு சொல்ல, அதெல்லாம் முத்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டான். இதோ கையில் கயிறெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கா பாரு அப்படின்னு அங்கே விஜயா சொல்ல, என்ன மீனா என்ன ஆச்சு உனக்கு, முதல்ல உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பார்வதி. தண்ணியையும் வாங்கி குடிச்சிட்டு இங்கே மீனா வந்துட்டு பார்வதியை பார்த்துட்டே இருக்க, ஏன் மீனா என்ன ஆச்சு, எதுவாக இருந்தாலும் சொல்லுமா, நீயும் உனக்கும் முத்துக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்ல, அவன் தான் ஏதாவது சொல்லியிருப்பான், முன்னெல்லாம் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவான், இப்போ குடிக்கவே இல்லைனாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான், ஆனால் இப்போல்லாம் சண்டை வந்து எதுவும் தெரியலையேன்னு அங்கே விஜயாவும் சொல்ல, கொஞ்சம் அமைதியாக இருக்கியா விஜயா அப்படின்னு உடனே பார்வதி வந்துட்டு விஜயாவை திட்ட, நீ என்ன அவரை மாதிரியே எப்போ மீனாவை எதை சொன்னாலும் ஏன் வாயை அடைக்கிற விதமாக பேசுகிறேன்னு சொல்ல, முதல்ல விஷயத்தை பேச விடுன்னு சொல்லிட்டு பார்வதி விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மீனா கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் சிவன் உள்ளே வராங்க. கொஞ்சம் உள்ளே வரலாமான்னு சொல்ல, நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க, அங்கே கிளாஸ் போயிட்டுருக்குல்ல அதை போய் பண்ணு நான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சத்தம் போட, இல்லை மாஸ்டர் இங்கே நடக்கிற விஷயம் எனக்கும் காதில் விழுந்துச்சு, இல்லை மாஸ்டர் நான் சொல்ல வரதை கேளுங்கன்னு விஜயா பக்கத்தில் வராங்க. அப்போது அங்கே விஜயா பக்கத்தில் வந்து சிவனும் வந்துட்டு முதல்ல என்ன விஷயம் எதுக்கு வந்தீங்கன்னு அங்கே விஜயா சிவன் கிட்ட சத்தம் போட, என்னென்னு பார்வதியும் கேட்குறாங்க. இல்லை இந்த பொண்ணோட மனசு ரொம்ப குழம்பி போய் இருக்கு, சரியான விஷயங்களை சரியாக செய்கிறது இல்லைனா இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க இது பெரிய பிரச்சனையாக போயிடுமான்னு பார்வதி கேட்க, இப்போதைக்கு இப்படியே விட்டால் இது பெரிய பிரச்சனையாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆரம்பத்தில் இதை சரி பண்ணுறது தான் சரியாக இருக்குன்னு சொல்ல, நீங்கள் என்ன டாக்டரா சரி பண்ணுறதுக்குன்னு அங்கே விஜயா கேட்க, ஆமாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் டாக்டராக இருந்தது தான் அப்படின்னு சொல்ல, என்ன சிவன் என்கிட்ட கூட நீங்கள் இதை சொல்லவே இல்லை அப்படின்னு அங்கே பார்வதி கேட்க, அதுக்கு உடனே சிவன் சொல்கிறாங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு நல்ல டாக்டர் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் தான், அவர்கிட்ட தான் இதை நான் கற்றுக்கிட்டேன், ஸோ அதை தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா விஷயம், அப்படின்னா நீங்கள் அவர் டாக்டரை ரெக்கமெண்ட் பண்ணால் மீனா போய் பார்த்துட்டு வருவாளே அப்படின்னு அங்கே பார்வதி சொல்ல, இவளுக்கு இதுதான் குறைச்சன்னு அங்கே பார்வதியை பார்த்து விஜயா மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்காங்க. சிவன் சொல்கிறாங்க, இல்லை இது சாதாரண விஷயம் தான், இதை நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்கன்னு சொல்லி 3 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கிடையில் இங்கே வெளியே நிற்கிற பார்வதி உடனே முத்துவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, அதான் இங்கே தான் இருக்கா மீனா, அவளை தனியாக விடவும் பயமாக இருக்குது, அதனால் நீ வந்தனா அவளை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்ல, சரிங்க ஆண்டி நான் வரேன்னு முத்து வந்து ரொம்ப கவலையோட ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போது உள்ளே கூட்டிகிட்டு போன சிவன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மயக்க நிலைமைக்கு கொண்டு போகிறாங்க. இப்போது நான் ஆள் மனசுக்குள்ளே போயிட்டேமான்னு சொல்ல, உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உன் கூட பிறந்தவங்க, உன் ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்க, இப்போது நான் ஆள் மனசுக்குள்ளே போயிட்டேன், முதல்ல நீ எந்த விஷயத்துக்காக பயப்படுற, எதுக்காக பயப்படுற, இந்த விஷயத்த மட்டும் சொல்லுமா அப்படின்னு சொல்ல, கல்யாணின்னு சொல்கிறாங்க. அந்த கல்யாணி யாருமான்னு எங்கள் சிவனை கேட்குறாரு. ஆமாம் இவளுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன், ஒருவேளை எல்லாம் பார்த்து பயந்துருப்பாளோ அப்படின்னு விஜயா பார்வதிகிட்ட சொல்ல, யாரும் சத்தம் போடாதீங்கன்னு உடனே சிவன் சொல்கிறாங்க. அப்புறம் ஆள் மனசுக்குள்ளேருந்து என்னால் அவங்க கிட்ட இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லும்போது
சிவன் சொன்னதை கேட்டுட்டு பார்வதியும் விஜயாவும் அமைதியாக நிற்கிறாங்க. உடனே முத்து வந்துட்டு உள்ள வர முத்து சத்தம் போடக்கூடாதுன்னு அங்கே பார்வதி செய்களை காட்ட முத்து அமைதியாக வந்து நிற்க அங்கே உட்காந்துருக்க சிவன் படுத்திருக்காங்க. மீனா கிட்ட யாருமா அந்த கல்யாணி அப்படின்னு சொல்ல கல்யாணி இது அப்படின்னு திரும்ப அந்த வார்த்தையை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, இந்த பொண்ணு உனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒரு பொண்ணு தான் சொல்ல, என்னடி இதுன்ற மாதிரி திகைப்போட இங்கே பார்க்குறாங்க விஜயா பார்வதியையும் முத்துவையும். முத்துக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணா, யார் அதுன்னு சொல்லி கேட்க, ரோஹிணி தான் கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி கல்யாணி இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ரோஹிணி எங்கள் வீட்டில் இருக்க மனோஜுடைய மனைவி, அவங்க பேர் தான் கல்யாணி அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற, ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணோட பேர் 2 பேரா? ஆமாம், அந்த பொண்ணை பார்த்து நீ எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்ல, வீட்டில் இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க எல்லாரும் ரொம்ப கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, என்ன விஷயமான்னு சொல்லி கேட்குறாங்க. கோவிலுக்கு போனப்போ என்ன பார்த்தேன், அங்கே என்ன நடந்தது அப்படின்னு திரும்ப அந்த விஷயத்தை பற்றி கேட்க, கோவிலில் நடந்த விஷயங்களை ஒன்று விடாமல் இங்கே மீனா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா இவன் அப்படின்னு அங்கே விஜயா கண்ணை விரிச்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இது எல்லாத்தையுமே பார்வதி வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணவும் செய்கிறாங்க. சிவன் வந்துட்டு கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொன்ன மீனா மயக்க நிலைமையில் அப்படியே இருக்க, அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுட்டீங்களான்னு சொல்லி கேட்க, இவன் என்னென்னமோ உளறிட்டு இருக்கான். என்னுடைய மருமக பேரு ரோஹிணி, அவள் பணக்காரியில தான், நான் அதுக்காக ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற விஷயத்த மறைக்கக்கூடியவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அங்கே தான் மீனா தெளிவாக சொல்கிறாளே, அது கல்யாணியுடைய பையன்தான் கிருஷ்ணன், இதை மீறி உங்களுக்கு வேறு என்ன ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் அவள் ஏதோ உளறிட்டு இருக்காடான்னு சொல்லும்போது, இங்கே மீனா உளரலை, இங்கே உளறிட்டு இருக்கிறது நீங்கள் தான், இங்கே மீனா சொன்னது உண்மைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அவள் தான் இங்கே ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளறானா, நீ அவள் கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு முத்துவை திட்டுறாங்க விஜயா. நான் ஒன்றும் இங்கே சரியாக தான் சொல்கிறேன், மீனாவுடைய மனசுக்குள்ளே இருக்கிறத இப்போ இவரை வெளிப்படையாக வெளியே கொண்டு வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக நானே இந்த உண்மையை உங்களுக்கு நிரூபிக்கிறேன்னு முத்து கோவமாக கிளம்புறாங்க. அது வரைக்கும் மீனா இங்கேயே பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க முத்துவும். இங்கே பார்வதி வந்துட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இங்கே மீனா சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்ல, ஒரு ஆள் மனசுக்குள்ளே இருக்க விஷயந்தான் அவங்க மயக்க நிலைமைக்கு போன பிறகு அவங்க ஆள் மனசுக்குள்ளே இருக்க விஷயத்தை என்னால் வெளிப்படையாக கொண்டு வர முடிஞ்சுது. இதை நம்புறதும் நம்பாததும் உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டு சிவன் வந்துட்டு கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போக, அந்த நேரத்தில் நின்றுட்டு இருக்க பார்வதி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க, உண்மையை சொல்லணும்னா ரோஹிணியை பற்றி உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, அவள் சொன்ன விஷயத்த நானும் நம்பி ஏமாந்தேன், நீயும் நம்பி ஏமாந்த, கடைசியில் அது இல்லைன்னு தெரிஞ்சப்போ எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருந்தது. இப்போ வரைக்கும் அவள் எப்படிப்பட்டவ யாருன்னு நம்ம 2 பேருக்குமே தெரியாது. அப்படி இருக்கப்போ மீனா பார்த்த விஷயம் உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்வதி விஜயாவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறாங்க. விஜயா அந்த சந்தேகத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே முத்துவும் வந்துடுறாங்க. முத்து வந்துட்டு விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்க அந்த மகேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே நிற்கிற அவங்க அம்மாவையும் மகனையுமே கூட்டிகிட்டு வராங்க. அவங்க சொன்ன விஷயத்தை நம்பி அவங்க 2 பேருமே எங்கள் விஜயாவை பார்க்க வரேன். ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் இவ்வளோ பெரிய இந்த விஷயத்த சாதாரணமாக எடுத்து என் பொண்ணு கல்யாணியை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக ஏற்றுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவள் பயந்துக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாமே இப்போ சரியாயிடுச்சு. எல்லாமே மீனாவால் தான். மீனாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவள் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு கிளம்பினா. ஆனால் கல்யாணியால் தான் இந்த விஷயத்தை அவளால் சொல்ல முடியலை. எல்லாரையும் எங்களை மன்னிச்சிருங்க. மீனாவை நாங்கள் வேணும்னே மிரட்டலை. அவள் வாழ்க்கைக்காக பயந்து தான் அப்படி மிரட்டினா. ஆனால் மற்றபடி அவள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். நீங்களும் உங்கள் மகன்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் என் பொண்ணை ஏற்றுக்க வைங்கம்மா, நான் சம்மந்தி அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நிமிஷம் விஜய் கொந்தளிச்சு, யார் சம்மந்தி அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இந்த ஆதாரம் வேணுமா, இல்லை இதை விட வேறு ஆதாரம் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. என்ன முத்து உங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்க்க என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது, ஏன்னா நியாயமாக பார்த்தா நீங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும். இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்கீங்க. உங்ககிட்ட நான் ஒரே ஒரு பொய்யை தான் சொன்னேன், எங்கள் அம்மா உங்கள் பொண்ணை ஏற்றுக்கிட்டாங்கன்னு. அதை நம்பி நீங்களே என் கூட வந்தீங்க. ஆனால் அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் சந்தேகம் தான் இருந்தது. நீங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் அம்மாவுக்கு அது உறுதியாகவே ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல, விஜயை கோவத்தில் இருந்தவங்க அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ரொம்ப கோவமாக இங்கே அடிக்க கையவங்க உடனே முத்து தடுக்கிறாங்க. நீங்கள் அடிக்கணும்னு நினைக்கிறது இவங்களை கிடையாது, நீங்கள் அடிக்கணும்னு உங்களை ஏமாற்றணும்னு நினச்சது எல்லாமே அந்த ரோஹிணி தான். அப்படி பார்த்தா என்ன தண்டனை இருந்தாலும் அதை நீங்கள் அந்த ரோஹிணிக்கு தான் கொடுக்கணுமே தவிர இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல, இவங்க செஞ்சதும் தப்பு தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய தண்டனை இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பார்லரமாக இவங்களையுமே நடிக்க தானே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசவும் செய்கிறாங்க. மீனா மயக்கம் தெளிஞ்சு வெளியே வர என்ன ஆச்சுன்னு மீனா முத்துக்கிட்ட கேட்க,
எல்லாமே நடந்துருச்சு மீனா, எல்லாமே தெரிய வந்துடுச்சு மீனா அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்க, இனி நீ எதுக்காகவும் பயந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா உண்மையும் தெரிய வந்த பிறகு இனி மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி முத்து மீனாவை கூட்டிக்கிட்டும் தாமாவை கூட்டிக்கிட்டும் அங்கேருந்து கிளம்ப, கூடவே அங்கே கிருஷோட பாட்டி 2 பேருமே கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. மொத்தத்தில் ரோஹிணி பற்றின விஷயத்தை தெரிஞ்ச விஜயா ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் வீட்டுக்கு போகணுன்னு ஒரு ஆர்வத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் கிளம்புறாங்க. வீட்டில் அங்கே ரோஹிணி அமைதியாக உட்காந்துருக்காங்க. எங்கள் பக்கத்தில் மனோஜ் கூட ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு உட்காந்துருக்கேன். ஏய் என்னடி பண்ணுற அப்படின்னு போன வேகத்துக்கு அவங்க கையில் இருந்த அந்த லேப்டாப்பில் தூக்கி வீச, அம்மா என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு மனோஜ் கிளம்ப, அங்கே தலைமுடியை பிடிச்சி இழுத்து அடின்னு அடிக்கவும் செய்ய முத்து போய் தடுக்கிறாங்க, மீனா போய் தடுக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல, விஜய் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்க, நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்ல, முதல்ல ஏமாந்தது நீங்கள் தான் அப்படின்னு அங்கே விஜயாவை பார்த்து அங்கே நிற்கிற முத்துவும் சொல்கிறாங்க. நடந்த விஷயம் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வருது. முத்துக்கு சொன்னதுக்கு பிறகு மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை இங்கே ரோஹிணியை பார்க்குறாங்க. கூடவே அங்கே நிற்கிற கிருஷியோட பாட்டியையும் பார்த்துட்டு இங்கே ரோஹிணியை பார்த்துட்டு, ஏமா நீயும் உங்கள் அம்மாவும் முறைப்படி வந்து என்கிட்ட மாப்பிள்ளை கேட்டிருந்தாலோ இல்லை இந்த பையனை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தாலோ அப்போது நான் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்துருப்பேன். ஆனால் மனோஜை கல்யாணம் பண்ணணும்னு இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து இப்போ வரைக்கும் பொய்யாவ வாழ்ந்துட்டுருக்க. பொய்யில் மட்டும்தான் உன்னால் வாழ முடியுமே தவிர உண்மையாக ஒரு நாள் இருக்க முடியாதுன்னு அண்ணாமலை சொல்ல, அங்கள் என்னை மன்னிச்சிருங்க அங்கள் டக்குன்னு காலில் விழுந்துடுறாங்க. மீனா முத்து நீ எல்லாருமே ரோஹிணியை பார்த்துட்ருக்கேன். நீ யார் காலில் விழுந்தாலும் நீ செஞ்ச பாவத்தை எங்கே போயும் துடைக்க முடியவே முடியாது. ஏன்னா நீ செஞ்ச பாவம் அப்படி உன் அம்மாவையும் உன் மகனையும் உங்கள் பாசத்துக்காக அலைய விட்டுருக்க. முக்கியமாக பெத்த மகனை ஆண்டின்னு சொல்லி இங்கே கஷ்டப்படுத்தியிருக்க. பிறந்ததுலேருந்து அவனை நீ அத்தைன்னு சொல்லி கூப்பிட வச்சு அழைக்கவும் கூப்பிட வச்சிருக்க. கடைசியில் அவனுக்கு அம்மான்னு இப்போ தானே தெரிய வந்திருக்கு. அம்மா அப்பா இல்லைன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தவனுக்கு, அம்மான்ற உறவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தவனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே நீ உன்னோட அம்மானே தெரிய வந்திருக்கு. இவ்வளோ விஷயங்களை பண்ண உனக்கு நிச்சயமாக இந்த ஜென்மத்தில் இந்த பாவங்களை துடைக்கவே முடியாதுன்னு சொல்லி முத்து திட்டுறாங்க. டேய் நீ என்னடா அவங்க குடும்பத்துக்காக பேசிக்கிட்டு இருக்க, இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. கூடவே அவங்க பாட்டியையும் கிருஷியை பார்த்த வருத்தம் எங்கள் மீனாவுக்கு முத்துவுக்கு இருக்கேன்னா, கிருஷி அவங்க 2 பேரையும் ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டு இந்த வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போகவும் செய்கிறான். ஆனால் தான் அம்மாவுக்கு கூட சேர்ந்து கிருஷியும் பொய் சொன்னதுனால வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அந்த சின்ன பையன் மேலேயும் கோவம் இருக்க தான் செய்யுது.